ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாகில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சுரைக்காய் சாப்பிட்டா காலில் இருக்கிற வீக்கம் குறையுமா இல்லையான்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். எனக்கு 6th மந்த் வரைக்குமே காலில் எந்த ஒரு வீக்கமுமே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. 7th மந்த்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் கொஞ்சம் லைட்டாக வீங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதுவுமே நார்மலாக தான் இருக்குது, பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ தான் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் 8th மந்த்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் ரொம்பவுமே வீங்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. சரி, நம்ம உட்காந்துட்டே வேலை பார்த்துட்ருக்கறனால, கால் தொங்க போட்டு வேலை பார்த்துட்ருக்கறனால கூட கால் வீக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி நானும் நடந்தெல்லாம் பார்த்தேன். ஆனால் சரியாகலை, அதிகமாக தான் வீக்கம் இருந்துச்சு. நாங்கள் வெளியே போகும்போது ஒரு சிலர் கால் வீக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு, இந்த டைமிங்கில் கால் வீங்கிறதெல்லாம் நார்மல் தான்ம்மா, இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போயிருந்தப்போ டாக்டர் சொல்கிறாங்க கால் வீங்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எழுதி கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக கால் வீக்கத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் சொன்னது போலவே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிபி மட்டும் செக்கப் பண்ணி இதில் என்ட்ரி போடணும் நோட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிபி மட்டும் நோட்டில் என்ட்ரி போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் பிபி செக்கப் பண்ணுற அந்த நர்ஸ் கூட சொன்னாங்க, உங்களுக்கு பிபி நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நர்ஸும் சரி டாக்டரும் சரி என்ன சொன்னாங்கன்னா, சுரைக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, எடுத்திங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு காலில் இருக்கிற வீக்கமெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் கூட இதே தான் சொன்னாங்க, சுரைக்காய் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக காலில் இருக்கிற வீக்கம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது குழம்பா செஞ்சு சாப்பிட்றத விட ஜூஸாக மார்னிங் டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது காலுக்கு 2 பில்லோ வச்சுட்டு தூங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம உட்காரும்போது நம்மளுடைய கால் நமக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க. ஏன்னா தொங்க போட்டு உட்காந்தா தான் சீக்கிரமாக வீக்கம் வந்துடும், அதனால் கால் உங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, சுரக்காய் ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மார்னிங்கே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு மதியம் போல் அன்றைக்கி மட்டும் நான் சாம்பாரில் அந்த சுரக்காய் ஆட் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தேன். டே 1 பார்த்திங்கன்னா எனக்கு காலில் இருக்கிற வீக்கம் கம்மியான மாதிரி தெரியலை. ஏன்னா நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே சுரக்காய் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிச்சனில் நின்னாலோ அல்லது 20 மினிட்ஸ் கிட்ட கால் தொங்க போட்டு உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு சீக்கிரமாக கால் வீக்கம் ஆகிடுது. அதனால் நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்கன்னா நான் சுரக்காய் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே நான் குழம்பு மாதிரி சுரக்காய் செஞ்சு சாப்பிடாம நான் என்ன பண்ணேன், ஜூஸாக ட்ரை பண்ணி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு டே நான் குழம்பா செஞ்சு சாப்பிடும்போது நான் வீடியோ ஷூட் பண்ணலை, ஏன்னா அவசர அவசரமாக குக் பண்ணிகிட்டு இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. அடுத்த நாள் இது போல் ஜூஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஒரு ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. டே 2 பார்த்திங்கன்னா என்னோடய ரைட் சைடு கால் பார்த்திங்கன்னா நல்லாவே வீக்கம் குறைஞ்சிருந்தது. லெஃப்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் வீக்கம் லைட்டாக தான் குறைஞ்சிருந்துச்சு. அந்தளவுக்கு ஃபுல்லாக சரியாகலை அப்படின்னாலும் ஒரு சைடு கால் நல்லா வீக்கம் கம்மியாக இருந்தனால ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு நினச்சி நெக்ஸ்ட் டேவும் நான் சுரக்காய் ஜூஸ் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் தூங்கும்போது காலுக்கு நான் பில்லோ வச்சுட்டு தான் நான் தூங்கியிருந்தேன். அதுவுமே கால் வீக்கம் கம்மியானதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். நான் 2 டேஸ் யூஸ் பண்ணது போக பாதி சுரக்காய் அப்படியே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஜூஸ் ட்ரை பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ஜூஸ் பச்சையாக தான் அரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் சுரக்காய் கூட நம்ம ஜூஸ் அரைக்கும்போது இஞ்சி அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஹாஸ்பிட்டலில் உப்பு நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணி சாப்பிடுங்க சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஜூஸுக்கு நான் உப்பு எடுத்துக்கல, வெறும் சுரக்காய் மட்டுமே நான் அரைச்சி ஜூஸாக போட்டு குடித்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பச்சையாக அரைச்சி அப்படியே குடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் மட்டும்தான் இந்த ஜூஸ் குடிக்க போகிறேன். அதனால் சுரக்காயில் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு அது ஒரு 4 பீஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டே அரைக்கும்போது நான் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சனால சரியாக அரைப்படலை. ஸோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் குடிச்சிட்டேன். செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஜூஸ் அரைக்கும்போது நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணேன். அப்போ எனக்கு நல்லா அரைப்பட்டு வந்துச்சு, ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு.
இந்த ஜூஸ் வந்து குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல, ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியல. ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் குடிச்சிட்டேன். இந்த சுரக்காயில வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கன்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்முடைய பாடி ஹீட்டை வந்து இது வந்து ரெட்யூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சுரக்காய் வந்து நம்ம அடிக்கடி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியை வந்து இது கூலிங்காகவே தான் வச்சுருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு வந்து இந்த சுரக்காய் வந்து நம்ம அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் என்னுடைய காலில் வந்து வீக்கம் நல்லாவே வந்து கம்மியாகி இருந்துச்சு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் ஜூஸ் போட்டு குடித்ததும், அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்கும்போது காலுக்கு பில்லோ வச்சுட்டு தூங்குனதும், அண்ட் டே டைமில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கால் தொங்க போட்டு ஒர்க் பண்ணாமல் நான் வந்து கால் நீட்டி உட்காந்து வேலை பார்த்துட்ருந்தேன். ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க 8 மந்த்துக்கு அப்புறம் கால் வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன எல்லா டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கால் வீக்கம் வந்து நல்லாவே குறைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதுளம்பழம் வந்து என்னால் சாப்பிட முடியல, வீக்லி ஒன்ஸ் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேனோ அதே மாதுளம்பழம் வந்து இப்போ எனக்கு தினமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா பிளட் லெவல் வந்து கடைசி ட்ரைமஸ்டரில் 8th 9th மந்தில் வந்து கொஞ்சம் கம்மியாகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் தான் வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் லெவல் கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு மாதுளம்பழம் சாப்பிட்டா தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு டெய்லி ஒரு மாதுளம்பழம் வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். இப்போலாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்டரும் வந்து நான் அதிகமாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வாட்டர் லெவல் வந்து கடைசி நேரத்தில் கம்மியாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக வாட்டர் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் தென் என்னோடய ஒர்க்கு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்ச் மந்தோட வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் 6 மந்த் மெட்டர்னிட்டி லீவில் வந்து போயிடுவேன். ஸோ இப்போதைக்கு மார்ச் வரைக்கும் மட்டும் நான் ஒர்க் வந்து பண்ணலான்னு இருக்கேன். மார்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 8th மந்த் முடிஞ்சு 9th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இருந்தாலும் வந்துட்டு சரி நம்ம மார்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் டெலிவரி டேட் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடியே வாங்கி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்து பிளான் பண்ணணும் திங்ஸ் வாங்குறத பற்றி எல்லாமே. அண்ட் தென் நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சேரில் தான் உட்காந்து எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். இந்த டேபிள் மேலே வந்துட்டு லேப்டாப்பு, மவுஸ் எல்லாமே இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா கால் தொங்க போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியல. அப்பப்போ எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ காலில் வீக்கம் அதிகமாகறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே ஒய்லட் கலர் பில்லோ இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் சாஞ்சு உட்காந்துட்டு மடியில் வந்துட்டு இன்னொரு பில்லோ வச்சு அது மேலே லேப்டாப் வச்சு உட்காந்துக்குவேன். ஓகே டியர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.